அது மிகவும் கவலை என்னடால் வடக்கு மாநிலத்தில் பொருளாதார மத்திய நிலையமே இல்லை. தமிழில் சொல்கிறேன், சிங்களத்தில் சொல்கிறான்டா அப்பே உதுரே மே பொருளாதார மத்திய நிலையம் நே. ඒ නිසා කරු මන්ත්‍රීතුමාලා ඇත්තටම තියෙනවා එකක් මේ தமிழில் சொல்கிறேன் சாவச்சேரி என்ற ஒரு பிரதேசத்தில் ஒன்று இருக்கு. அதையும் போய் நாங்கள் இந்த ஒரு வருஷமாக உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறோம், ஐயா வாங்கோ அதை பேரம் கொண்டா போய் பார்த்து அங்கே மேளதாளங்களோட உங்களோட கொஞ்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து திறந்து வச்சனீங்கள். உங்களுக்கே தெரியும் அது எந்த நிலைமையில் இருக்குன்னு. நான் உங்களை குறை கூறுறதோ அல்லது உங்கள் கட்சியும் இல்லை. ஆகவே நீங்கள் உங்களை போட்டு அடியான்னு அடித்தா நீங்கள் அங்கே வந்து 4 வேலை செய்வீங்கன்ற ஒரு நப்பாசம் மட்டும்தான் இந்த தமிழனுக்கு இருக்குது. டைபியில் இருக்கிற வைத்தியசாலையை கொண்டு போய் டைப் මේ අදාළ කරුණට අදාළව කතා කරන්න අපිට කියන්නේ අපි ඒක කතා කරනවා. අදාළ කරුණට ඔබතුමීට මම කතා කරන්නේ කැමති නැත්නම් මම ඉවර කරනවා. ඔබතුමීට ඕනද මම නවත්තන්නේ? මගේ டைம் என்ன ஆஸ்தி කරන්නේ அර புத்தளம் வைத்தியசாலை என்று சொல்லி ஒரு வைத்தியசாலை அதை டைப் பில இருந்து டைப் ஏக்கு கொண்டு போறாங்கன்னு குறைஞ்ச ஒரு பாபிசோ கேகாண்டப்பா பாபிசோ ஒரு குறைஞ்சது ஒரு ஆக குறைஞ்சது අදාළව කතා කරන්න මන්ත්‍රීතුමා வடியண்ட குறைஞ்சது ஒரு எம்எஸ் கூட இல்ல. அது அதாவது பக்கத்து ஹாஸ்பிடல்ல வேலை எம்எஸ் தான் அந்த வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். கத்துறாங்க எல்லாரும் கத்துங்கோ. என்ன வெக்கம் என்னடா විනාඩියයි තියෙන විනාඩියක් කාලයක් ඔක්කොම ඉවර කරලා විනාඩියක් එන මම නවත්තන්නම් දෙන්න වෙන කාට හරි මම නවත්තන්නම් එන විනාඩියක් කාලයක් කරදර කරලා ඉවරයිනේ මේක. මේ බලන්නකෝ එජොයිමන් මෝසන් මට විනාඩි තව විනාඩියක් දෙන්න මම ඉවර කරන්නම්. හරි විනාඩියෙන් ඉවර කරන්න විනාඩිය. thank you. විනාඩියයි බලන්නකෝ පාපිසෝ ටික ගෑ ගන්න විදිය. අපි එක්කෙනෙක් නගිட்டாම මේ பாபிசோட இந்த பரி விලා தேனே அந்த ஏன் அந்த முஸ்லிம் மக்களுக்கு இந்த பெரிய பொய்யை சொல்றீங்கள்? அந்த டைபி வைத்தியசாலையை டைபையா மாத்தவே ஏலாண்டு நான் அமைச்சரோட கடிச்சு கேட்டு நான் மிகப்பெரிய பொய். ஃபைசல் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு நாங்க மாத்த போறோமா? மாத்தேல நான் ஒரு ஹாஸ்பிடல் எம்எஸ் போட்டை மாத்துவதால ஒரு வைத்தியசாலையை டைபில இருந்து டைபையை கொண்டு நீங்க சொல்ற மிகப்பெரிய பொய். சொன்ன உடனே எத்தனை செருப்பு கட்டைகளா விளம்புது. வெக்கமா இல்லையா ஐயா உங்களுக்கு? செருப்பு கட்டைகளுக்கும் இந்த செருப்பு தேஞ்ச செருப்புகளுக்கும் ராமநாதன் அர்ச்சுனாவோட கடைசியா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் வடக்கு மாகாண சபை தப்பரவிசதென்ன மிக இவரகரன்னா தப்பரவிசதென்ன மாகாண சபை தேர்தலை வைக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்க. ஒரு ராமநாதன் அர்ச்சுனா உங்களுக்கு இந்த பயமண்டா எனக்கு வெக்கமா இருக்கு. 150 பேரும் சாப்பாடாடா சாப்பிடுறீங்க, சோறா சாப்பிடுறீங்க. நன்றி, வணக்கம்.